ஓம் சாந்தி 2/6/2024 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 18/1/2000. பிரம்மா பாபாவிற்கு சமமாக தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையின் அதிர்வலைகளை உலகில் பரப்புங்கள். இன்று மிகவும் சக்தி நிறைந்த பாப்தாதா தன்னுடைய சக்திசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய தினம் நினைவு நாளாக இருப்பதுடன் சக்திசாலியான நாளாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து சக்திகளையும் மனம் விரும்பி கொடுக்கும் தினம். உலகில் அநேக விதமான உயில் இருக்கும். ஆனால் பிரம்மா பாபா தந்தையிடமிருந்து கிடைத்த அனைத்து சக்திகளையும் குழந்தைகளுக்கு உயிலாக எழுதி கொடுத்து விட்டார். இந்த மாதிரி ஆன்மீக உயிலை வேறு யாரும் எழுதி கொடுக்க முடியாது. தந்தை சிவபாபா பிரம்மா பாபாவை ஸ்தூலமாக இந்த உலகில் பொறுப்பாளர் ஆக்கினார். மேலும் பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு பொறுப்பாளர் ஆகுக என்ற வரதானத்தை தந்து உயில் கொடுத்தார். இந்த உயில் குழந்தைகளுக்கு சகஜமாக சக்திகளின் அனுபவத்தை செய்வித்துக் கொண்டு இருக்கிறது. ஒன்று, தன்னுடைய முயற்சியின் மூலம் சக்திகளின் பிராப்தி. இது பிரபுவின் உயில் மூலம் கிடைத்தது. இது பிரபுவின் வரதானம். இந்த பிரபுவின் வரதானம் நடந்து கொண்டிருக்கிறது. வரதானத்தில் முயற்சி செய்வதற்கான கடின உழைப்பு இருப்பது இல்லை. ஆனால் சுலபமாக மற்றும் இயல்பாகவே கருவியாக்கி நடத்தி கொண்டு இருக்கின்றனர். எதிரில் கொஞ்சம் பேர்தான் இருந்தார்கள். ஆனால் பாப்தாதாவிடமிருந்து, விசேஷமாக பிரம்மா பாபாவிடமிருந்து இந்த உயில் கிடைத்தது. மேலும் எந்த குழந்தைகளுக்கு தந்தை உயில் செய்து இருந்தாரோ அந்த அனைத்து குழந்தைகளும் ஆதிரத்தினங்கள் மற்றும் சேவையின் பொறுப்பில் இருக்கும் குழந்தைகள். நல்ல முறையில் காரியத்தில் ஈடுபடுத்தினார்கள் என்பதையும் பாப்தாதா பார்த்தார். மேலும் அந்த உயிலின் காரணமாக இந்த பிராமண குடும்பம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகளின் சிறப்பின் காரணமாக இந்த வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று இருந்தது. மேலும் அது ஆகிக் கொண்டு இருக்கிறது. பொறுப்பாளர் ஆகியிருக்கும் மற்றும் ஒத்துழைப்பு கொடுக்கும் இரண்டு விதமான குழந்தைகளில் இரண்டு சிறப்புகள் மிக நன்றாக இருந்தது. முதல் சிறப்பு ஸ்தாபனையின் ஆதி ரத்தினமாக இருந்தாலும் சேவையின் ரத்தினமாக இருந்தாலும் இரு பாலரிடமும் குழுவின் ஒற்றுமை மிக மிக நன்றாக இருந்தது. யாரிடமும் ஏன், என்ன, எப்படி என்ற எண்ணமே இல்லை. இன்னொரு விசேஷம், ஒருவர் கூறினால் இன்னொருவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த அதிகப்படியான சக்திகளின் உயிலின் விசேஷம் வாயுமண்டலத்தில் இருந்தது. எனவே பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு பாபாதான் தென்பட்டு கொண்டு இருந்தார். அந்த மாதிரி நேரத்தில் பொறுப்பாளராக ஆகியிருக்கும் குழந்தைகளுக்கு உள்ளபூர்வமாக அன்பை வழங்குகிறார். தந்தையின் அதிசயம் இருக்கவே இருக்கிறது. ஆனால் குழந்தைகளின் அதிசயம் ஒன்றும் குறைந்தது இல்லை. மேலும் அந்த நேரத்தின் குழு நாம் அனைவரும் ஒன்று என்ற ஒற்றுமைதான் இன்று வரை சேவையை வளர்ச்சியடைய செய்து கொண்டு இருக்கிறது. ஏன், பொறுப்பாளர் ஆகியிருக்கும் குழந்தைகளின் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது. இன்றைய தினமும் குழந்தைகளின் அதிசயத்தின் பாடலை பாப்தாதா பாடிக்கொண்டு இருந்தார். நாலாபுறங்களில் இருந்தும் குழந்தைகள் அன்பின் மாலையை அணிவித்தார்கள். மேலும் தந்தை குழந்தைகளின் அதிசய காரியத்தை புகழ் பாடிக்கொண்டு இருந்தார். இவ்வளவு காலம் நடக்கும் என்று நினைத்தீர்களா? எவ்வளவு காலம் கடந்து சென்று விட்டது. அனைவரின் வாயிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் இப்பொழுது செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்றுதான் வெளிவந்தது. ஆனால் இப்பொழுது அவ்யக்த ரூபத்தின் சேவை நடக்க வேண்டும் என்று பாப்தாதா தெரிவித்து இருந்தார். சாக்கார பாபாவின் காலத்தில் இவ்வளவு பெரிய ஹால் கட்டினாரா? பாபாவின் மிக செல்லமான இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் வந்திருந்தனரா?
விசேஷமாக இரட்டை வெளிநாட்டினருக்கு அவ்யக்த பாலனை மூலமாக ஆன்மீக ஜென்மம் கிடைக்க வேண்டும் என்றிருந்தது. இவ்வளவு அனைத்து குழந்தைகளும் வர வேண்டும் என்று இருந்தது. எனவே பிரம்மா பாபாவிற்கு தன்னுடைய பௌதீக உடலை விட வேண்டியதாக இருந்தது. இரட்டை வெளிநாட்டினருக்கு நாம் அவ்யக்த பாலனைக்கு பாத்திரமானவர்கள் என்ற போதை இருக்கிறது. பிரம்மா பாபாவின் தியாகம் விசேஷமாக நாடகத்தில் அடங்கியிருக்கிறது. துவக்கத்திலிருந்து பிரம்மா பாபாவின் தியாகம் மற்றும் குழந்தைகள் உங்களுடைய பாக்கியம் அடங்கியிருக்கிறது. அனைவரையும் விட தியாகத்தின் முதல் நம்பர் உதாரணமாக பிரம்மா பாபா ஆனார். அனைத்தும் கிடைத்து இருந்தாலும் தியாகம் செய்வதை தான் தியாகம் என்று சொல்லப்படுகிறது. நேரத்திற்கு தகுந்தாற் போல பிரச்சனைகளின் காரணமாக செய்யும் தியாகத்தை உன்னதமான தியாகம் என்று கூற முடியாது. பார்த்தீர்கள் என்றால் துவக்கத்திலிருந்தே உடல், மனம், பணம், செல்வம், சம்பந்தம் என்ற அனைத்து பிராப்திகள் இருந்த போதிலும் தியாகம் செய்தார். உடலையும் தியாகம் செய்தார். அனைத்து சாதனங்கள் இருந்த போதிலும் அவர் பழையதிலேயே இருந்தார். சாதனங்கள் வர துவங்கிவிட்டன. சாதனங்கள் இருந்த போதிலும் சாதனையில் உறுதியாக இருந்தார். பிரம்மா பாபாவின் இந்த தபஸ்யா குழந்தைகள் உங்கள் அனைவரின் பாக்கியத்தை உருவாக்கி சென்றது. நாடகப்படி அந்த மாதிரி தியாகத்தின் உதாரண ரூபம் பிரம்மாதான். மேலும் இந்த தியாகம்தான் என்ன சக்தியின் சேவைக்கான விசேஷ பங்கை உருவாக்கியது. அதனால் எண்ணத்தின் சக்தி மூலம் புது புது குழந்தைகள் வேகமாக வளர்ச்சியை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பிரம்மா பாபாவின் தியாகத்தின் கதையை கேட்டீர்களா? பிரம்மாவின் தபஸ்யாவின் பலன் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. தபஸ்யாவின் தாக்கம் இந்த மதுபன் பூமியில் நிரம்பி இருக்கிறது. கூடவே குழந்தைகளும் இருக்கிறார்கள். குழந்தைகளின் தபஸ்யாவும் இருக்கிறது. ஆனால் பொறுப்பானவர் என்று பிரம்மா பாபாவை தான் கூறுவோம். மதுபன் தபஸ்யா பூமிக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அந்த பிராமண குழந்தைகளும் இங்கே உள்ள வாயுமண்டலம் அதிர்வலைகள் சகஜ யோகியாக ஆக்கிவிடுகிறது என்று அனுபவம் செய்கிறார்கள். யோகா செய்வதற்கு கடினமாக அனுபவம் ஆவது இல்லை, சுலபமாக செய்ய முடிகிறது. மேலும் எப்படிப்பட்ட ஆத்மா வந்தாலும் அவரும் ஏதாவது அனுபவம் செய்துதான் செல்கிறார். ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அலௌகீகமான அன்பு மற்றும் அமைதியை அனுபவம் செய்துதான் போகிறார்கள். ஏதாவது தனக்குள் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை செய்துதான் செல்கிறார்கள். இது பிரம்மா மற்றும் பிராமண குழந்தைகளின் தபஸ்யாவின் தாக்கம். கூடவே சேவையின் விதியாகவும் விதவிதமான சேவையை குழந்தைகள் நடைமுறையில் செய்வித்து காண்பித்தார்கள். அதே விதிகளை இப்பொழுது நீங்கள் விஸ்தாரத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே எப்படி பிரம்மா பாபாவின் தியாகம், தபஸ்யா, சேவையின் பலன் குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையின் அதிர்வலைகளை உலகில் பரப்ப வேண்டும். எப்படி அறிவியலின் பலம் தன்னுடைய தாக்கத்தை வெளிப்படையான ரூபத்தில் காண்பித்துக் கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி அறிவியலை உருவாக்குவதும் அமைதியின் பலம். அமைதியின் பலத்தை இப்பொழுது வெளிப்படையாக காண்பிப்பதற்கான நேரம் இது. அமைதி பலத்தின் அதிர்வலைகளை அதிவேகத்தில் பரப்புவதற்கான சாதனம் மனம் புத்தியின் ஒருமுகப்பட்ட நிலை. இந்த ஒருமுகப்பட்ட நிலையின் பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். ஒருமுகப்பட்டதன் சக்திகள் மூலமாக தான் வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். குழப்பத்தின் காரணமாக சக்திசாலியான அதிர்வலைகளை உருவாக்க முடிவது இல்லை. ஒருமுகப்பட்ட சக்தி அதிகம் வேண்டும் என்று இன்று பாப்தாதா பார்த்தார். இப்பொழுது தன்னுடைய சகோதர சகோதரிகளின் துக்கமான நிகழ்வுகள் மாறிவிட வேண்டும்
என்று அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். உள்ளத்தில் இரக்க உணர்வு இருக்க வேண்டும். அறிவியலின் சக்தி இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் இத்தனை அனைத்து பிராமணர்களின் அமைதியின் சக்தி இரக்க மனமுடைய பாவனை மூலமாக குழப்பத்தை மாற்றம் செய்ய முடியாதா என்ன? எப்பொழுது செய்யத்தான் வேண்டும், நடக்கத்தான் வேண்டும் என்றால் இந்த விஷயத்தின் மேல் விசேஷமான கவனம் வையுங்கள். எப்பொழுது நீங்கள் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதரின் குழந்தைகள் என்றால் அனைவருமே உங்களுடைய தலைமுறையினர், கிளைகள், குடும்பத்தினர் மற்றும் நீங்களே அனைத்து பக்தர்களின் இஷ்ட தேவனாகவும் இருக்கிறீர்கள். நான் இஷ்ட தேவன் என்ற போதை இருக்கிறதா? பக்தர்கள் கதறிக் கொண்டு இருக்கிறார்கள். அதை நீங்கள் கேட்கிறீர்களா? ஹே இஷ்ட தேவனே என்று அவர்கள் கோருகிறார்கள். நீங்கள் அதை கேட்க மட்டும்தான் செய்கிறீர்களா? அவர்களுடைய கூக்குரலுக்கு பதில் தருவது இல்லையா? எனவே பக்தர்களின் இஷ்ட தேவனே, இப்பொழுது அவர்களுடைய கூக்குரலை கேளுங்கள். கேட்க மட்டும் செய்யாதீர்கள், அவர்களுக்கு பதிலும் கூறுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். என்ன பதில் கொடுப்பீர்கள்? மாற்றமாவதின் வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். உங்களுடைய பதில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களும் அலட்சியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள், கதறுகிறார்கள், பிறகு அமைதியாகி விடுகிறார்கள். பிரம்மா பாபாவிற்கு ஒவ்வொரு காரியம் செய்வதில் இருந்த உற்சாகத்தை பார்த்து இருக்கிறீர்கள். எப்படி துவக்க காலத்தில் சாவி வேண்டும் என்ற ஊக்கம் இருந்தது. இப்பொழுது கூட பிரம்மா பாபா சிவபாபாவிடம் வீட்டு கதவுகளின் சாவியை கொடுங்கள் என்று கூறுகிறார். ஆனால் உடன் செல்பவர்கள் தயாராக வேண்டும் அல்லவா? தனியாக என்ன செய்வார்? இப்பொழுது உடன் செல்ல வேண்டுமா? இல்லை, பின்னால் செல்வதா? உடன் செல்ல வேண்டும் அல்லவா? எனவே ஒருவேளை தந்தை சாவி தருகிறார் என்றால் குழந்தைகள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்களா என்று குழந்தைகளிடம் கேளுங்கள் என்று பிரம்மா பாபா கூறுகிறார். எவரடியாக இருக்கிறீர்களா அல்லது தயாராக இருக்கிறீர்களா? தயாராக அல்ல, எவரடியாக இருக்க வேண்டும். தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை என்ற 3 பரீட்சைகளும் முடிந்ததா? பிரம்மா பாபாதான் அன்பு கண்ணீர் வடிக்கிறேன் என்று புன்சிரிக்கிறார். மேலும் பிரம்மா பாபா அந்த கண்ணீர் துளிகளை முத்துக்கு சமமாக இதயத்தில் நிரப்பவும் செய்கிறார். ஆனால் அனைவரும் எப்பொழுது எவரடி ஆவார்கள் என்ற எண்ணமும் ஓடுகிறது. தேதி கொடுக்க வேண்டும். நாங்களோ எவரடி என்று நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் உங்கள் துணைவர்களாக உங்களுடன் இருக்கிறார்களே, அவர்களையும் ஆக்குங்கள். அல்லது அவர்களை விட்டுவிட்டு சென்று விட்டார் என்று நீங்கள் கூறுவீர்கள். பிரம்மா பாபாவும் சென்று விட்டார் என நீங்கள் கூறுவீர்கள் தானே. ஆனால் அவருக்கோ இந்த படைப்பை படைக்க வேண்டியதாக இருந்தது. வேகமாக வளர்ச்சி செய்வதன் பொறுப்பு இருந்தது. எனவே அனைவரும் எவரடியாக இருக்கிறீர்களா? ஒருவர் அல்ல, அனைவரையும் உடனழைத்து செல்ல வேண்டும் அல்லவா? அல்லது தனியாக செல்வீர்களா? அனைவரும் எவரடியாக இருக்கிறீர்களா அல்லது ஆகிவிடுவீர்களா? பதில் கூறுங்கள். குறைந்தது 9 லட்சம் உடன் செல்ல வேண்டும். இல்லை என்றால் எவர்கள் மீது ராஜ்யம் செய்வீர்கள்? தன் மீது ராஜ்யம் செய்வீர்களா? எவரடி ஆகுங்கள். மேலும் எவரடி ஆக்குங்கள் என்ற சுப பாவனைதான் பிரம்மா பாபாவிடம் குழந்தைகளுக்காக இருக்கிறது. இன்று வத்தனத்தில் அனைத்து விசேஷ ஆதிரத்தினங்களும் சேவையின் ஆதிரத்தினங்களும் வெளிப்பட்டார்கள். நாங்களோ தயார் என்று அட்வான்ஸ் பார்ட்டி கூறினார்கள். எந்த விஷயத்திற்காக தயாராக இருக்கிறார்கள்? பிரத்யக்ஷதாவின் முரசு கொட்டியது என்றால் நாங்கள் அனைவரும் வெளிப்பட்டு புதிய உலகிற்கு, அதன் படைப்பிற்கு பொறுப்பாளர் ஆவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாங்களோ புது உலக
உலகை படைப்பவரே வாருங்கள் என்று வரவேற்கிறோம். இப்பொழுது அனைத்து காரியங்களும் உங்கள் மீது இருக்கிறது. வந்துவிட்டார் வந்துவிட்டார் என்ற முரசை கொட்டுங்கள். முரசு கொட்ட வருமா? முரசு கொட்ட வேண்டும் அல்லவா? தேதியை வாங்கி வாருங்கள் என்று பிரம்மா பாபாவும் கூறுகிறார். தேதி இல்லாமல் காரியம் நடப்பது இல்லை என்று நீங்களும் கூறுகிறீர்கள் அல்லவா? எனவே இதற்கான தேதியை நிச்சயம் செய்யுங்கள். தேதியை முடிவு செய்ய முடியுமா? தந்தையோ, நீங்களே நிச்சயம் செய்யுங்கள், இன்றே முடிவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். மாநாட்டின் தேதியை முடிவு செய்தீர்கள், இதற்காகவும் மாநாடு நடத்துங்களேன். வெளிநாட்டினர் என்ன நினைக்கிறீர்கள்? தேதியை குறிக்க முடியுமா? தேதியை நிர்ணயம் செய்வீர்களா? ஆம் அல்லது இல்லை என்று கூறுங்கள். நல்லது. தாதி ஜானகியுடன் ஆலோசனை செய்து கூறுங்கள். நல்லது. பாரதம் மற்றும் வெளிநாடுகளின் நாலாபுறங்களிலும் உள்ள பாப்தாதாவின் மிக நெருங்கிய, மிக அன்பான மற்றும் விலகி இருக்கும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளும் அன்பில் மூழ்கி இருந்து அன்பில் ஐக்கியமான சொரூபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் சந்திப்பின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தூரமாக இல்லை, ஆனால் கண்களின் எதிரில் கூட இல்லை. நிரம்பி இருக்கிறார்கள். அப்படி நேர் எதிரில் சந்திப்பு செய்து கொண்டிருக்கும் மற்றும் அவ்வியக்த ரூபத்தில் அன்பில் ஐக்கியமாகி இருக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையின் நிரூபணம் கொடுக்கும் உண்மையான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஒருமுகப்பட்ட சக்தி மூலம் உலகை மாற்றம் செய்யக்கூடிய, உலகை மாற்றும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக தீவிர முயற்சி மூலமாக பறக்கும் டபுள் லைட் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் மிக 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 அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். வரதானம். ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக. விளக்கம். நினைவின் தொடர்பு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் என்று எப்படி கவனம் வைக்கிறீர்களோ அதுபோல சேவையிலும் கூட எப்பொழுதும் தொடர்பு இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு மற்றும் ஒவ்வொரு சுவாசத்திலும் சேவை இருக்க வேண்டும். இதைதான் சமநிலை என்பார்கள். இந்த சமநிலை மூலம் எப்பொழுதும் ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். மற்றும் இந்த சப்தம்தான் மனதிலிருந்து வெளிப்படும் ஆசீர்வாதங்களால் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். முயற்சியில் இருந்து, யுத்தத்தில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். என்ன, ஏன், எப்படி என்ற கேள்விகளில் இருந்து விடுபட்டு எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் இருப்பீர்கள். பிறகு வெற்றி பிறப்புரிமையின் ரூபத்தில் அனுபவம் ஆகும். ஸ்லோகன். பாபாவிடமிருந்து பரிசு பெற வேண்டும் என்றால் தன்னிடமிருந்து மற்றும் துணையில் இருப்பவர்களிடமிருந்து தடையற்று இருப்பதற்கான சான்றிதழை கூடவே பெற வேண்டும். ஓம் சாந்தி.